நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள். மத்திய அரசின் மக்கள் விரோத பட்ஜெட்டை கண்டித்து அனைத்து தொழிற்சங்கம் சார்பில் பட்ஜெட் நகல் கிழிப்பு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் ரயில் நிலையம் பெரியகுப்பத்தில் நடைபெற்றது. தொழிற்சங்க நிர்வாகிகள் சிறப்புரையாற்றினர். கலந்து கொண்டனர். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த தொழிற்சங்கங்களாம் ஒன்றமைத்த இந்த கூட்டமைப்பின் சார்பாகத்தான் தொடர்ந்து இந்த மோடி அரசு கிழித்ததால் தான் இன்னைக்கு பெரும்பான்மை இல்லாத ஒரு அரசு இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் இந்த தொழிற்சங்க இயக்கங்கள் தான். அது மட்டும் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு மிகுபலமான ஒரு மெஜாரிட்டியை பெற்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றக்கூடிய பல சட்டங்கள் கூட்டுக்குழு செல்வதற்கு கூட தடையின்றி அது அரங்கேறக்கூடிய நிலைகளை இன்றைக்கு மாற்றி இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் தான் மீண்டும் ஒரு போராட்டத்தை மத்திய தொழிற்சங்கங்கள் ஒன்றிணைந்து இந்த மோசமான பட்ஜெட் பொதுமக்களுக்கு ஏற்றதல்ல, தொழிலாளர்களுக்கு ஏற்றதல்ல, விவசாயிகளுக்கு ஏற்றதல்ல, பாட்டாளிகளுக்கு ஏற்றதல்ல, வியாபார பெருங்குடி மக்களுக்கு ஏற்றதல்ல, ஏழை எளிய மக்களுக்கு நடுத்தர வர்க்கத்திற்கு ஏற்றதல்ல என்பதை எடுத்துரைக்கும் விதமாக இந்த மத்திய அரசுக்கு உணர்த்துகின்ற விதமாக தங்கள் கருத்துக்களை இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து 1957 ஆண்டு இந்திய தேசிய தொழிலாளர் மாநாட்டில் நம்மளுடைய நாட்டின் தொழிலாளர்கள் பெறக்கூடிய ஊதிய குழுவை முறைப்படுத்தினார்கள். இன்றைக்கு 8வது ஊதிய குழு இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த 5வது ஊதிய குழு மறைந்த நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட பொழுதுதான் மத்திய அரசு ஊழியர்களுடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடைபெற்றது. அதற்கு பின்புதான் மாநில அரசுகளும் அந்த ஊதிய குழு பரிந்துரைகளை ஏற்று அவர்களுக்கும் அதே அளவில் அந்த அரசாங்கங்கள் வழங்கியது. அதற்கு பிறகு அமைந்த 6வது ஊதிய குழு ஸ்ரீகிருஷ்ணா தலைமையில் அமைக்கப்பட்ட ஊதிய குழு, 7வது ஊதிய குழு ஜஸ்டிஸ் மாத்தூர் அவர்கள் தலைமையில் அமைக்கப்பட்ட ஊதிய குழு. ஆனால் இது ஏன் நான் இங்கே சொல்லி என்று சொன்னால், டெல்லியில் தேர்தல் என்று வந்தவுடன் கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து வற்புறுத்திய இந்த தொழிற்சங்கங்களுடைய கோரிக்கையை அந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அறிவிக்கின்றார். காரணம், டெல்லி மாநகரில் பெரும்பாலான மத்திய அரசு ஊழியர்கள் பணியாற்றுகின்ற காரணத்தினால் அவர்களுடைய வாக்கு வங்கியை பெற வேண்டும், டெல்லியினுடைய சட்டமன்றத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கம்தான் இந்த மோடி அரசு அதை அறிவித்தது. அதற்கு பிறகு இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட பட்ஜெட்டில் 12 லட்சமாக இன்றைக்கு வருமான வரியை உயர்த்தியிருக்கின்றார்கள். ஆக 12,75,000 நிரந்தர கழிவையும் சேர்த்து ஒருவருக்கு வருமான வரியினுடைய சலுகை அறிவித்து சொன்னால் அதுவும் இந்த நாடாளுமன்றத்தில் இந்த சட்டமன்றத்தினுடைய முன்னோடியாகத்தான் எடுத்துக் கொள்ளப்பட. இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.